மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய பேரை நம்ம ரோட்ல நடந்து போகும்பொழுது பார்த்திருப்போம். மாமிச மலை மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கை இவ்வளவு பெரிய மசில்ஸ் போட்டு கை மட்டும் தனியா தொங்குது. அதே போல தொடை, காலு, பெட்டெக்ஸ், இடுப்பு மசில்ஸ் இப்படி வலுவா, அதாவது அன்பொசிஷன்ல தொங்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது. அன்பொசிஷன்ல இது மாதிரி உங்களுடைய உடல் பகுதிகளில் மசில்ஸ் போட்டிருந்தா என்ன பண்ணணுங்க? பொதுவா வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றது காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா ஏன் இப்படி இங்கெல்லாம் மசில்ஸ் போட்டுச்சு? அதுக்கு அடிப்படை காரணம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்பதான் அதை திரும்ப பெர்மனண்டா உங்களால சரி செய்ய முடியும். இல்லைன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்குதா, வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது பவுடர் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாதையை நோக்கி போக வேண்டிய ஒரு வேலைக்கு வந்துருவோம். அப்ப இதுக்கான காரணம் தான் என்னங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருது. ஆனா பெண்களுக்கு தான் அதிகமா வருது. ஓகேங்களா? ஆமா. அப்ப இந்த மாதிரி எக்ஸஸா அப்படி மசில்ஸ் போடுறதுக்கெல்லாம் காரணம் தான் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாடியில ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டுவடம் இருக்கு பாத்தீங்களா, அதாங்க மெயின். முதுகு தண்டுவடம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா எக்ஸஸா மசில்ஸ் போடாதுங்க. முதுகு தண்டுவடம் உங்களுக்கு அப்படி கொலாப்ஸ் ஆகுதுன்னா, அப்படி வளையுது அப்படின்னா, ஓகேங்களா, அவங்களுக்கு எக்ஸஸா மசில்ஸ் போடுங்க. ரொம்ப சிம்பிள். ஏன்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் அமைஞ்சிருக்குது. அப்ப உடல் தன்னைத்தானே சரி பண்றதுக்காக போடக்கூடிய மசில்ஸ் தான் இந்த மசில்ஸ் எல்லாம். உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொன்னா ஈஸியா புரியும். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா, முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும், கழுத்து நேர பகுதியில் இருக்கணும். எனி டைம் இப்படி உட்கார்ந்து இருக்க முடியுமா? சும்மா ரிலாக்ஸா இருக்கலாம். ஆனா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள்ஸ், நிறைய ஐடி கம்பெனி அதிகமாயிருச்சு. அப்ப ஐடி கம்பெனில எல்லா பேருமே பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்றாங்கல்ல. இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும்பொழுது பாருங்களேன், அந்த மானிட்டர் இருக்குது, நமக்கு கீபோர்டு இருக்குல்ல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குஷன் சேர் போட்டிருப்பாங்க, ரோலிங் சேருக்காக. ஓகே, அவங்க நேர உட்காரவே முடியாது, உட்கார மாட்டாங்க. ஃபுல்லா அன்பொசிஷன்ல உட்காந்துருப்பாங்க. இப்படி சாஞ்சு இப்படி சாஞ்சு. ஓகேங்களா? சிஸ்டத்துல அவங்க அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சிஸ்டம் இருக்குதுன்னா உங்களுடைய கழுத்து பகுதி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கண்ணுக்கு நேர கம்ப்யூட்டர் இருக்கணும். ஓகேங்களா? ஆமா. உங்க கீபோர்டு ரெண்டு பக்கம் உங்களை கையை வச்சு சப்போர்ட் வச்சு இப்படி இருக்கணும். அப்படி இல்லாம இது கொஞ்சம் அதிகமாவோ, ஓகேங்களா, இல்ல கீழே இப்படியோ, ஓகேங்களா, வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம் கீழேயோ, இப்படி கீழே பார்த்துக்கிட்டே டைப் பண்ற மாதிரியோ, இப்படி மேல பார்த்துக்கிட்டே டைப் பண்ற மாதிரியோ, நிறைய மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் மேல ட்ரேடிங் சென்டர்ல மேல மாட்டிட்டு மேல பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுடைய கழுத்து பகுதி இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம கீழேயோ மேலேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய ஒர்க் இருந்தா, இப்ப நிறைய பேருக்கு தெரிய வரும், ஆமாங்க, ஆபீஸ்ல உட்காந்து பண்ணும்போது கூட ஸ்ட்ரைட்டா தான் இருந்தோம், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாங்க, பார்த்தா மெத்தையில உட்காந்துக்கிட்டு, சேர்ல உட்காந்துக்கிட்டு, தரையில உட்காந்துக்கிட்டு, அன்பொசிஷன்ல தான் உட்காந்து நீங்க ஒர்க்கையே பார்த்துருப்பீங்க. இதுக்கும் இந்த வெயிட் போடுறதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கப்படும் பொழுது, கழுத்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் பொழுது ஓகே. ஆனா நீங்க குனிஞ்சுக்கிட்டே வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இன்னும் குனியறீங்க, இன்னும் குனியறீங்க, இன்னும் குனியறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செர்விக்கல் பெண்ட் ஆகுதா? இங்க இருந்து ஒரு சிக்னல் போகும், எப்பா இந்த செர்விக்கல் கழுத்து ஃபுல்லா பெண்ட் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டு இதுக்குள்ளதான் உங்களுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான நரம்புகள் போய்கிட்டு இருக்குது. அப்ப இதை பெண்டு போட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு விட்டுரும். அங்க இருந்து வெளியில போற வயரெல்லாம் அமுக்கி டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அப்ப இதுக்கு மேல குனியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து சிக்னல் போகும்ல, திரும்ப உடனே கழுத்து நிமிருவீங்க. அப்புறம் கொஞ்சம் குனிவோம், திரும்ப கொஞ்சம் நேரத்துல நிமிருவோம். ஏன்னா இங்க சிக்னல் போய் தலையை நிமிர்னு ஒரு சிக்னல் வரும், நிமிருவோம். அது நமக்கு வலியா தான் சொல்லும். அதனாலதான் சொல்றேன், வலி என்பது நமக்கு நண்பனே. ஆக கழுத்து வலிக்குது போது நிமிருவோம். கழுத்து வலிக்குது நிமிர்ந்து நினைப்பீங்க. வலியே முதல்ல இங்க இருந்து சிக்னல் நிமிர சொன்னது. அதாவசியம். ஒரு கட்டத்துல பார்க்கும், இல்லப்பா இவர் வேற வழியே இல்லை, என்னத்தை சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா மசில்ஸ் போட ஆரம்பிச்சோம். மசில்ஸ் போட்டு இதுக்கு மேல குனியாத, குனிஞ்சா அந்த இடத்துல கழுத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நிமிர்ந்து பாக்குற மாதிரி வேலை வச்சுங்க. இதுவும் அதே போலதான். ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ணோம்னா, இந்த கழுத்தை சுத்தி இப்படி கனமா மசில்ஸ் போட்டுரும். இதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் நிமிர முடியாது. பாருங்களேன், உடல் தன்னைத்தானே சரி பண்ற பக்குவத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கழுத்து அன்பொசிஷன் போனா போகும். நிறைய பேர் பாருங்க, இந்த கோவிட் சமயத்துல, இப்பயும் தான், கோவிட் இல்லை இப்பயும் தான், செல்போன் இப்படி கவுந்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஃபுல்லா கவுந்துக்கிட்டே பாக்குற மாதிரி. இப்படி குனிய குனிய என்ன ஆகும்னா இந்த இடத்துல எல்லாம் மசில்ஸ் போட ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள். அதே போல பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து இருக்கப்படும் பொழுது நமக்கு மார்பு விரிந்த நிலையில் இருக்கணும்.
ஓகேங்களா? இப்போ மார்பு விரிந்த நிலையில இப்படி உட்காந்துருக்கணும். ஆனா பாருங்க, நிறைய எல்லா பேரும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்படி குனிஞ்சிரும். அப்ப இப்படி மார்பு விரிந்த நிலையில இல்லாம இப்படி குனிறீங்க பாத்தீங்களா, உட்காந்து குனிஞ்சிரீங்களா, இப்ப இந்த ரிப்ஸ் இருக்குல்ல, அந்த விலா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த விலா எலும்பு உள்ள போய் லங்ஸை போட்டு அமுக்கும். லங்ஸ் உடனே பிரெயின்ட்ட சொல்லும், இப்ப அந்த மாதிரி என்னைய வந்து அமுக்குறான்பா அப்படின்னு சொல்லி சொல்லும். உடனே திரும்ப பிரெயின் இங்க இருந்து சொல்லும், இப்ப நிமிந்து உட்காரு அப்படின்னு சொல்லி. உடனே திரும்ப இங்க இருந்து சொன்னோம்னா அது நிமிந்து உட்காருவோம். திரும்பவும் கொஞ்சம் கழிச்சு நம்மளை அறியாம அப்படியே இப்படி கூனி உள்ள போயிடுவோம். திரும்பவும் நிமிந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி பிரெயின்ல இருந்து சிக்னல் வந்து திரும்பவும் நிமிந்து வரும், ஏன்னா லங்ஸ் அமுக்குறது. ஓகேங்களா? அப்ப இது ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாருல, அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேல அப்படியே தூங்கி அப்படியே உளுந்து அப்படியே சாயிறாரு. ஏய் தள்ளி உட்காருப்பா அப்படின்போம். அவரு திரும்ப உடனே அலாட்டாகி உட்காருவாரு, திரும்பவும் அப்படியே சாயிர வச்சுங்க நம்ம மேல. ஓகே, திரும்ப தள்ளி உட்காருமா. அது மாதிரிதான் இங்க லங்ஸை ரிப்ஸ் அமுக்குது, சிக்னல் சொல்றோம், உடனே டக்குன்னு அலர்ட் பண்ணுது, நிமிந்து உட்காரோம், திரும்ப அமுக்கு, திரும்ப இப்படியே நீங்க டிராவல் பண்ற போறதுல அவங்கள விடிய விடிய தூங்க விடாம பக்கத்துல உள்ளவர் இப்படி தூங்கி தூங்கி விழுந்தா, பகல் நேரத்திலேயே விழுந்தா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணோம்னா, ஆக்சுவலி என்னோட நண்பர் சொன்ன ஒரு ஐடியாவை சொல்றேங்க. அவங்க துப்பட்டாவோ அல்லது துண்டோ தான் வச்சிருந்தா கழுத்துல போட்டு ஒரு கட்டு கட்டி அந்த ஜன்னல்ல ஒரு கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கப்புறம் இப்படி 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 வருவாரா, இவ்வளவு வரைக்கும் வருமா, இங்க இருந்து இருக்கிறுமா, டக்குன்னு அப்படியே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தூக்கமே வராது அவருக்கு, நம்ம நல்லா தூங்கலாம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதே போலதான் நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணுவதற்காக நீங்க இப்படியே குறுகி குறுகி வந்து லங்ஸை போட்டு இந்த ரிப்ஸ் அமுக்க அமுக்க நுரையீரல் ராஜ உறுப்புகள்ல ஒண்ணு, அதை முதல்ல பாதுகாத்தாகணும். அதை பாதுகாக்கிறதுக்காக இருந்த ரிப்ஸ் பாதுகாவலரே அவரை போட்டு அமுக்குனா எப்படி இருக்கும்? உடம்பு என்ன பண்ணும், இந்த மாதிரி குனிஞ்சு இத ரிப்ஸ் அமைக்கிற கூடாதுன்ற வரைக்கும் பாதுகாப்பதற்காக இந்த பிளவுஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ் போட ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த பிளவுஸுக்கு கீழே வந்து எக்ஸஸா மசில்ஸ் போட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இங்கனக்குள்ள ஏன் மசில்ஸ் போட்டு இப்படி தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது குறைக்கிறதுக்கு மருந்து இருக்கா, மாத்திரை இருக்குதா, ஜிம்முக்கு போகலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம்னா அதை குறைக்கிறதுக்குன்னு தனியா நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படிதான் நம்மளுடைய செர்விக்கலும் தொராசிக்கும் அடி வாங்கும் பொழுது, அதை நீங்க அன்பொசிஷன்ல பண்ணும் பொழுது உங்களுடைய கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, கை பகுதி, இந்த பிளவுஸுக்கு கீழே வரக்கூடிய பின் முதுகு பகுதியில் தேவையில்லாத மசில்ஸ் போடுது. இதை முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கும். அதே போலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கப்படும் பொழுது முதுகு தண்டுவடம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதாவது நம்மளுடைய லம்பார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்படி இல்லாம என்ன பண்ணுவோம், இப்ப இப்படி முன்னாடி குனிய ஆரம்பிப்போம். நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா வந்து உட்கார்றப்ப இப்படி ஸ்ட்ரைட்டா உட்கார்றதே இல்லைங்க, இப்படிதான் உள்ள இப்ப முன்னாடி கவர் ஆரம்பிச்சிடும். இப்ப லம்பார் இருக்காரு பாருங்க, இவரு போய் பிரெயின் சொல்லுவாரு, ஐயா பார்த்து நம்ம ஏரியாவை காலி பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் இனிமேல் உட்காரவே முடியாது, படுத்த படுக்கையா இருக்கணும். அப்புறம் அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அவரை குனிய வேணாம்னு சொல்லுங்கன்ட்டு சிக்னல் சொல்லும். உடனே இங்க இருந்து பிரெயின் சிக்னல் வரும், நிமிந்து உட்காருப்பா அப்படின்ட்டு. ஏன்னா இங்க உள்ளுக்குள்ள நீங்க குனிறதுனால உள்ளுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி அமுக்க ஆரம்பிக்கும். அப்ப லிவர் அமுக்கிறது, ஸ்டொமக் அமுக்கிறது, ஸ்பிளின் அமுக்கிறது, இண்டஸ்டைனை நசுக்கிறது, இந்த மாதிரி விலையெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து சிக்னல் பறந்துகிட்டே இருக்கும். உடனே டக்குன்னு நிமிருவோம், திரும்பவும் அப்படியே போயிடுவோம், திரும்பவும் நிமிருவோம், திரும்பவும் போயிடுவோம். ஒரு கட்டத்துல பார்க்கும், ஐயா இவன் சொன்னபடி கேட்க மாட்டான் போல தெரியுது, இவன் மேல அப்படி குனிஞ்சே தான் இருக்கணும் போல தெரியுது, என்ன பண்ணலாம், இங்க வந்து நல்ல அப்படி ஒரு முட்டுக்கட்டை அப்படி வந்து ஒரு முட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு நிமிர்ந்து உட்கார வைக்கும். அதாவது தொப்பை, சரிங்களா? இப்ப பாருங்க எக்ஸஸ் மசில் என்ன பண்ணுது, அப்படி தொப்பை அப்படி போட்டு நிமிர்ந்து உட்கார வைக்குது. இன்னும் குனிய குனிய தொப்பை நெஞ்சு வரைக்கும் ஏறும். நெஞ்சு வரைக்கும் வந்துச்சுன்னா அப்படி நிமிர்ந்தே உட்காருப்பாங்க. பாருங்க, அவங்க சாப்பிடும் பொழுது நல்லா குனிஞ்சு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்படி உருண்டையை உருட்டி அப்படி லவக்குன்னு போடுற மாதிரி, ஏன்னா அதுக்கு மேல குனிய முடியாது, நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு வயிறு. கரெக்டுங்களா? இவர் இப்படி ஓவரா குனிஞ்சதுனால ஏற்பட்ட விஷயம் தான். எக்ஸஸா போடுற மசில்ஸ் எல்லாம் நம்மளுடைய ஸ்பைனில் பராமரிக்காம விட்டதுனாலதான் சொல்றேன். நீங்க நிற்கும் பொழுது ஸ்டாண்டர்டைஸ்ல நிக்கணுங்க. அதிக நேரம் நிக்கிறீங்கன்னா, கொஞ்ச நேரம் நிக்கிறீங்கன்னா அட்டென்ஷன்ல நிக்கணும். ஓகேங்களா? ஆனா நம்ம பாருங்களேன், எப்போ நின்னாலும் ஒன் சைடா தான் நிக்கிறோம். ஒரு சைடு கால் அப்படி சாய்ச்சிக்கிட்டு, ஓகேங்களா, ஒரு சைட்லயே பேலன்ஸ் பண்ணி ஒரு கால் ஃப்ரீயாவே கிடக்கும். அப்படியே எங்கிட்டு சாய்வோம், இந்த பக்கம் ஃப்ரீயாவே கிடக்கும். இப்படி இருந்தா எப்படி? அப்போ உங்களுடைய லம்பார் எப்படி இருக்கும்? லம்பார்ல இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டியது இப்படி சாஞ்சு நிக்குமா, அங்க கம்ப்ரஸ் ஆகுமா, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதையும் சொல்லும். எப்படி சொல்லும்? வலி மூலமாக தான் சொல்லும். ஆனா நம்ம என்ன வலி தான் பிரச்சனைன்றோம். கால் வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி, லம்பார் வலிக்குதுங்கன்ட்டு வலி தான் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். வலி என்பது நமக்கு நண்பன், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்ல வந்த தூதுவன். அவ்வளவுதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
அப்ப நேரம் நில்லுப்பான்னு சொல்லுது, நம்ம அது புரியல நமக்கு, சரிங்களா? அதான் அவசியம். அப்ப என்ன ஆகும்னா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க கம்ப்ரஸ் ஆகி அங்க சயாட்டிக்கா நர்வஸ் எல்லாம் அமுக்க ஆரம்பிச்சிருமா. இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தை மசில்ஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறது. இதனால வரக்கூடிய ப்ராப்ளங்கள் நிறைய சொல்லலாம். மசில்ஸ் போடுறது இதுதான், ஓகேங்களா? வெரிகோஸ் வெயின், சயாட்டிக்கா அதெல்லாம் வந்து வர்றதுக்கான காரணம் அதுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தை மசில்ஸ் எக்ஸஸா போட ஆரம்பிக்கிறது. அது போல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேர்ல உட்காந்தோம், முதுகு தண்டோட ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நிறைய பேர் வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா சோபா பாருங்க, இவங்க ஃபுல்லா சோபால தான் உட்காந்து டிவி பாக்குறது, நாடகம் பாக்குறது, சாப்பிடுறது முதற்கொண்டு. நீங்க சோபா அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னைக்கு செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அதிகமா இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. சோபா தான் உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரெயிட்டா வைக்காம இப்படி கோணலாம் நமக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கிறது. அதுவும் இப்ப வீட்டுல இந்த பீன் பேக்னு ஒரு சோபா வந்திருக்கு, சரிங்களா? அதெல்லாம் அவ்வளவுதான், நம்மள நோயாளியா மாத்துறதுக்கு தான் வச்சுங்களேன். அப்ப அதுக்குள்ள போய் நல்லா அப்படி வளைஞ்சு நிமிந்து அப்படி வளைஞ்சு உட்காந்துக்கிறது, பெண்டு நமக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். அப்ப நல்லா சொகுசா இருக்குன்னு நினைப்போம். சொகுசு என்னைக்குமே ஆபத்து தான். அழகு என்னைக்கு ஆபத்தோ அதே போல சொகுசும் நமக்கு ஆபத்து தான். நமக்கு சொகுசுக்காக பண்ணினதெல்லாங்க நோய் வர வச்சிருக்கு. சோபா, டிவி, ஏசி, சரிங்களா? இதுதான் நம்மளை பல நோய் வர வச்சிருக்குது, சரிங்களா? அப்ப கை மசில்ஸ் வந்தது, தொட மசில்ஸ் வந்தது, ஹிப் மசில்ஸ் வந்தது, பிளவுஸு கீழே மசில்ஸ் வந்தது. இது எல்லாம் உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை நீங்க சீரா பராமரிக்காதனுடைய விளைவு. அது மேல பாதுகாப்பு அதை கவனம் வைக்காதனுடைய விளைவுகள் தான் அது. அதனால முதுகு தண்டுவடத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உட்காரும் பொழுது ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கோமா, நிற்கும் பொழுது நம்ம ஸ்ட்ரைட்டா தான் நிக்கிறோமா, நடக்கும் பொழுது நம்ம நேரம் தான் நடக்கிறோமா, அப்படி கொஞ்சம் பாருங்க. ஏன்னா ஒரு கால் வலிச்ச உடனே இன்னொரு காலிலேயே சாச்சு சாச்சு நடந்து கடைசியில் அவர் சாஞ்சே தான் நடந்துகிட்டே இருப்பாரு, சரிங்களா? அதனால முதுகு தண்டுவடம் உங்களை அழகுபடுத்தும், ஆரோக்கியப்படுத்தும். இந்த முதுகு தண்டுவடத்தை நம்ம பராமரிச்சா மட்டும்தான் எக்ஸஸா இந்த மாதிரி வந்து மசில்ஸ் போடாதுங்க, ஓகேங்களா? இல்லைன்னா எக்ஸஸா மசில்ஸ் போடுறதுக்கு பூரா ஒவ்வொன்று நம்ம ஏதாவது சாப்பாட்டு மூலமா கரைக்க முடியுமானா, ஃபர்ஸ்ட் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரைட்டா வைங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி முதுகு தண்டுவடம் கொலாப்ஸ் ஆகி உழைஞ்சு போயிருக்குல்ல, இதை எல்லாத்தையும் இப்ப நாம நம்மளுடைய சிகிச்சை மையத்துல, நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில கால் பாதத்துல செய்யக்கூடிய பாத பூசான்ற சிகிச்சை கொடுக்குறோம் இல்லையா? இதுல அந்த முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரெயிட்டா பண்றதுக்குன்னு கால் பாதத்திலே ஒரு இடம் இருக்குங்க. அதை பண்ணி விடுவோம். பண்ணி விட்டு நம்ம அதை ஒரு லாக் பண்ணி விடுவோம்னு வச்சுங்களேன். நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிலாம் நெளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நடக்கும் பொழுதே பாத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ரோட்ல டூ வீலர்ல போகும் பொழுது சில சமயங்கள்ல உங்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கும். முன்னாடி போற ஒரு டூ வீலர்ல போவார்ல, இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்து போடும்ல, அப்படி இருக்க மாட்டாரு, இப்படி நெளிஞ்சு போய்கிட்டு இருப்பாரு, சரிங்களா? அதாவது முதுகு ஒரு பக்கம் வளைஞ்சுக்கிட்டு இருக்கும், ஹேண்ட் பேக் இப்படி பிடிச்சிருப்பாரு, இல்ல இப்படி நெளிஞ்சிட்டு போய்கிட்டு இருப்பாரு. சொல்லுவீங்க, அவரை கூப்பிட்டே சொல்லி பாருங்க, என்னங்க நெளிஞ்சிட்டு உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சீட்ல நேரம் உட்கார வேண்டியதானே, சீட்ல ஏன் ஓரமா இப்படி ஒதுங்கிட்டு ஓட்டுறீங்கன்னு. நான் கரெக்டா தானே உட்காந்துருக்கேன், நான் ஸ்ட்ரைட்டா தானே உட்காந்துருக்கேன்னு பாரு. அவருக்கு அது நேரம் இருக்க மாதிரி தெரியும். ப்ராப்ளம் என்னன்னா அவருடைய ஸ்பைனல் பெண்டு. இந்த ஸ்பைனல் பெண்டுனால அவரை வந்து அந்த மாதிரி பண்ண வைக்கும். அதை முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணணுங்க. அதை நம்மளுடைய சிகிச்சையில வச்சு செட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுவோம். முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா இருந்தாலே உங்களுக்கு அங்க இருந்து போகக்கூடிய நரம்புகள், சிக்னல்கள் சூப்பரா பறக்கும். நம்மளுடைய பாடி ஃபிட் ஆகுங்க, அவ்வளவுதான். இத நீங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த நடைமுறையில கொண்டு வந்துட்டு எக்ஸஸ் மசில்ஸை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலை உணவு, சரிங்களா? காலை உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணுங்க, அவ்வளவுதான். அந்த காலை உணவை நீங்க வந்து கொள்ளு, அதாவது ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு, அவ்வளவுதான். இளைச்சுக்கிட்டே போறாங்க, உடம்ப தேத்தணுங்க. எள்ளு உருண்டை சாப்பிடுங்க, எவ்வளவுதான். எள்ளு உருண்டை, எள்ளு உருண்டை சாப்பிட்டாலே கிடைச்சிருமா, எப்படி பாருங்களேன். எள்ளை ஏதோ ஒரு வகையில உணவுல சேர்க்க சொன்னாங்க, சரிங்களா? ஆமா. அது போல வந்து கொளுத்தவனுக்கு கொள்ளு, இவனுக்கு எக்ஸஸா ஃபேட்டு போட்டுருச்சு, கொழுப்பு வந்துருச்சு, அப்ப பாருங்க கொள்ளு, அந்த கொள்ளு கொடுங்க. அதான் பாருங்க, அந்த குதிரைக்கெல்லாம் எக்ஸஸா ஃபேட்டு போடாம கொள்ளு கொடுத்து குதிரை எல்லாம் ஃபிட்டா இருக்கும். அப்ப நாம அப்படி குதிரை போல மாறணும்னா கொள்ளு தாங்க பெஸ்ட். இந்த கொள்ளை வாரத்துல 3 நாளாவது நீங்க வந்து டெய்லி காலை உணவாக, காலை உணவே அதுதான். கொள்ளை சாப்பிட்டுட்டு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாமாங்க? கிடையாது. கொள்ளு கஞ்சி, சரிங்களா? கொள்ளு பயரை வந்து பாத்தீங்கன்னா முளைகட்டை வச்சு கூட சாப்பிடலாம், சரிங்களா? கொள்ளு ரசம், இந்த மாதிரி கொள்ளை ஏதாவது ஒரு வகையில வாரத்துல 3 நாள் நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கக்கூடிய எக்ஸஸ் மசில்ஸ், ஃபேட் குறையும். அதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். என்னதான் குறைச்சாலும் திரும்ப வராம இருக்கணும்னா நீங்க முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கணும். இது முதல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. இதை கடைபிடிச்சுக்கிட்டு நீங்க அந்த கொள்ளு சாப்பிடுங்க, ஃபிட் ஆயிடலாம். ஓகே,
ஆமா, அந்த மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை, எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேட்டை, எக்ஸஸா இருக்கக்கூடிய மசில்ஸை எளிமையாக இந்த டிப்ஸை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.